நன்றியோடு அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற நாம் பாக்கியவான்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், அநேகர் இதை கேட்க நினைத்தும் அதை கேட்க முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவருடைய கிருபை ரொம்ப அவசியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அதனால அவருடைய தெரிந்து கொள்ளுதல் படியாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்க இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் இன்றைக்கு தியானிக்கிற வேத வார்த்தை, அதற்கு முன்பாக இப்போ கடந்த வாரத்திலே தியானித்த அந்த வார்த்தையை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த வாரத்திலே நாம் தியானித்த பகுதி என்ன? எதை குறித்து? வார்த்தையை குறித்து. அல்லேலூயா. வார்த்தை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அவரை ஆராதிக்கிற நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி வார்த்தை குறித்து தியானிச்சோம். இந்த நாளிலே நாம் வார்த்தை குறித்து அல்ல, தேவ சித்தத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. தேவ சித்தத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதாவது இன்றைய செய்தியினுடைய ஒரு தலைப்பு சித்தம். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே வார்த்தை, இந்த வார்த்தையிலே சித்தம் என்ற ஒரு காரியத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜெபிப்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஜெபிப்பதற்கு என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்தார். பரமண்டலம் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரமண்டலத்திலே செய்யப்படுகிற சித்தம் பூமியிலையும் என்ன செய்யப்பட வேண்டும்? செய்யப்பட வேண்டும். இது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்போ முதலாவது ஆண்டுடைய சித்தம் பரமண்டலத்துல என்ன செய்யப்படுகிறதோ, எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ, பரலோகத்துல என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அது இந்த பூமியிலையும் அந்த சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்காக தான் அப்படி ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதால். அப்ப அவருடைய சித்தம் என்ன? சித்தம் என்று சொன்னால் விருப்பம். என்னது? விருப்பம். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும், அப்படித்தானே? விருப்பம் எல்லாருக்கும் இருக்கும். அப்போ தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்ப ஆண்டவர் இயேசுப்பா இந்த ஜெபத்தை செய்ய சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதனாலதான் ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12:1 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அது தொடர்ந்து 2வது வசனம் வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால. அல்லேலூயா. நம்ம வாசித்தோம் ரோமர் 12ஆம் அதிகாரத்துல, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரங்களை நாம் தேவனுக்கு
ஜீவ பலியாக என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? பரிசுத்தமாய் தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மோசே ஆண்டவரிடத்துல நெருங்கி சேரும் பொழுது ஆண்டவர் சொன்னாரே, மோசே ஜனங்கள் என்ன செய்ய? பரிசுத்தம் பண்ண சொல்லு. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்போ கர்த்தர் அற்புதங்களை செய்வாரா? நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அற்புதத்தை செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஆனால் அற்புதம் நடப்பதற்கு என்ன தேவை? பரிசுத்தம் தேவை. அந்த பரிசுத்தம் சரீரத்திலே இருக்க வேண்டும். சரீரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல தொடர்ந்து வாசிக்கிறோம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அது பாருங்க, வேண்டிக் கொள்கிறேன் சொல்ற, உங்களை கேட்டுக்கொள்கிறேன் சொல்லுவாங்க. யாவரும் சாயந்தரம் 6 மணிக்கு வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் சொல்றது போல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. வார்த்தையை கவனிச்சீங்களா? ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம் நம்முடைய சரீரம் பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுல 2வது வசனத்தை, அதுதான் அந்த 1வது வசனத்துல கடைசியில பார்த்தோம், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப ஆராதனை 2 இருக்கு பாருங்க. ஆராதனை எத்தனை வகை இருக்குது? 2. இன்னைக்கு ஆராதனை நிறைய வகை இருக்குது. பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, டான்ஸ் ஆராதனை, அப்புறம் என்னென்னமோ ஆராதனை எல்லாம் இருக்குது. ஆனால் வேதத்தின்படியாய் ஆராதனை 2 தான். ஒன்று புத்தியுள்ள ஆராதனை, இன்னொரு புத்தி இல்லாத ஆராதனை. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையா இருக்க வேண்டும்? புத்தியுள்ள ஆராதனையா இருக்க வேண்டும். புத்தியுள்ள ஆராதனையா இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப நாம் செய்கிற ஆராதனை தேவனுடைய சமூகத்திலே எட்ட வேண்டும் என்று சொன்னால் அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் எவனும் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்ய முடியாது? கிட்டி சேர முடியாது, பிரவேசிக்க முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த பரிசுத்தத்தை குறித்து பேசும் பொழுது நமக்கு ஒருவேளை பயம் உண்டாகும். ஏன்னா என்னால பரிசுத்தமா வாழ முடியலையே, என்னால பரிசுத்தமா வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வேளையை நாம் இருப்போமானால் பரிசுத்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்வார். நமக்கு இருக்க வேண்டியது ஒரு வாஞ்சை இருக்கும். ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழ ஆசைப்படுகிறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி தேவனை நோக்கி கேட்போம் என்று சொன்னால் அவர் பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியம் தேவனுடைய சித்தம் என்ன? நம்முடைய சரீரங்கள் பரிசுத்தமடைய வேண்டும். அதுல 2வது வசனம் வாசிக்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப ஆண்டவர் சொல்கிறார் பகுத்தறிய வேண்டும் என்று சொல்லி. எதை பகுத்தறிய வேண்டும்? தேவனுடைய பரிபூரண சித்தம் என்ன என்பதை நாம் பகுத்தறிய வேண்டும். இல்லையா? இப்போ சித்தம் ஒண்ணு இருக்குது, பரிபூர்ண சித்தம் ஒண்ணு இருக்குது பாருங்க. இப்போ அநேகர் சொல்லுவாங்க, நான் இதை செய்யறது ஆண்டுடைய சித்தமா அப்படின்னு சொல்லி, நான் இதை செய்யறது ஆண்டுடைய சித்தமா அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகள் இருக்கும் பாருங்க. இதுல பரிபூர்ணமான சித்தம் என்று சொல்லி ஒன்று இருக்குது. அப்போ இப்ப நம்ம ஆராதிக்கிறோம், இது ஆண்டுடைய சித்தமா? சொல்லுங்க. சித்தம் இது என்னது? பரிபூர்ணமான சித்தம். அல்லேலூயா. நான் ஒருத்தர் இடத்துல போய் சுவிசேஷத்தை சொல்லலாமா? இது தேவனுடைய சித்தமா? சொல்லுங்க. பரிபூர்ணமான சித்தம். அல்லேலூயா. இதெல்லாம் பரிபூர்ணமான சித்தம். ஓ, சித்தங்கள்ல பரிபூர்ண சித்தம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பரிபூர்ணமான சித்தம் என்ன? நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. எதெல்லாம் பரிசுத்தம் இருக்கணும்? எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்கணும். பேச்சுல, நடையில, உடையில, சொல்லுல, பார்வையில, சிந்தனையில, செயலில, எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தருடைய கண்களை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? மூட முடியாது. அவர் சேனைகளின் கர்த்தர், நம்மை அவர் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் விழாவிக் கொண்டே இருக்கிறது.
நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிகிறவராக இருக்கிறார். நாம் அவரிடத்தில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இல்லையா? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்பா சொல்லுவாங்க, நான் டாக்டர், அதே மாதிரி நீனும் படிச்சு டாக்டர் ஆகணும். நான் வக்கீல், அதே மாதிரி நீனும் வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் உண்டு. நான் பிசினஸ் மேன், அதே மாதிரி என் பிள்ளையும் பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக. நம்ம எதை குறித்து சிந்திக்கிறோம்? தேவனுடைய சித்தத்தை குறித்து. சித்தம் என்றால் விருப்பம். ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன விரும்புறார்? இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன நல்லா விரும்புறோம்னு கேட்டா ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். ஆண்டவர்கிட்ட நீங்க என்னென்னலாம் கேட்கறீங்க, என்னென்னலாம் விரும்புறீங்க, ஆண்டவரே எனக்கு இது வேணும் இது வேணும்னு சொல்லி அநேக லிஸ்ட் வச்சிருப்போம். அதே போல ஆண்டவர் நம்மளிடத்திலே விரும்புகிற சித்தம் பரிசுத்தம். இல்லையா? முதல் காரியம் பரிசுத்தம். இரண்டாவதாக ஒரு காரியம், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருப்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. முதல்ல பரிசுத்தமாய் இருப்பது தேவனுடைய சித்தம். இரண்டாவது தியானிக்கிறோம், அவருடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருப்பது அவருடைய சித்தம். ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் செய்யணும், துதிக்கணும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நம்ம எதை செய்தாலும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் சொல்றார். அப்ப ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை கனம் பண்ணுகிறான், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவர் ஒரு மனுஷனை கனம் பண்ணார்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் கனம் பண்ணார்னா அந்த கனத்தை ஒருத்தனாலும் அசட்டை பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த அப்போஸ்தலர்களை கனப்படுத்துகிறார். அவங்க முன்னாடி ஒருத்தனை எதிர்த்து நின்று பேச முடியல. அவங்களை பிடிக்க நினைக்கிறாங்க, பிடிக்க முடியல. தூக்கி சிறைச்சாலையில போடுறாங்க, ஒன்னும் பண்ண முடியல. நான் சொல்ல முடியும், ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால், ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் செய்வோமானால், ஆண்டவருடைய சித்தத்தின்படி பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று சொன்னால், ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆராதித்து துதித்து 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 அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நமக்கு முன்பாக ஒன்று எதிர்த்து நிற்க முடியாது. இல்லையா? ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சொல்லுகிறார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இல்லையா? நமக்கு முன்பாக ஒரு காரியம் எதிர்த்து நிற்க முடியாது. துதி என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, துதிக்கு உடைக்கிற வல்லமை இருக்குது. இல்லையா? துதிக்கு உடைக்கிற அருவா இருக்குன்னா, அருவாவுடைய வேலை என்ன? வெட்டும். இதுதான் அருவா. ஒரு சுத்திகள் இருக்குது, அதனுடைய வேலை அடிக்கும் பாருங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்குது, ஒவ்வொரு காரியத்தை கிரியை செய்கிற ஒரு தன்மை இருக்குது. நாம் ஆராதிக்கிற அந்த ஆராதனை, அந்த ஸ்தோத்திரம், அந்த துதி எல்லாவற்றையும் உடைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. மாத்திரமல்ல, உருவாக்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. மாத்திரமல்ல, பிடுங்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இடிக்கிறதா இருக்கிறது. மாத்திரமல்ல, கட்டுகிறதா இருக்கிறது. எந்த புரியுது நான் சொல்றது? அவர் கட்டுவாரு, இடிப்பாரு, நடுவாரு, ஒடுங்குவாரு, நீர் பாய்ச்சுவாரு, விளைய செய்வாரு. அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய அவரால் கூடும். நாம் அது நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டியது துதி செலுத்தணும். நாம் எவ்வளவு நேரம் துதிக்கிறோம்? முதல்ல துதிக்கிறோமான ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் துதிக்கிறோம் என்பது ஒரு கேள்வியா இருக்குது பாருங்க. அருமையான பெருமாள் ஐயா குறிச்ச ஒரு சாட்சி. அவங்க என்ன செய்வாங்கன்னா, துதித்து கொண்டே இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? துதித்து கொண்டே. இல்லையா? தாவீது அப்படிதான் செய்தார். இல்லையா? சங்கீதம் 119 வாசிங்களேன். சங்கீதம் 119 164வது வருஷம். சங்கீதம் 119 நியாயங்களின் நிமித்தம்
ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம். எடுத்தவங்க பக்கம் சொல்லுங்க சிஸ்டர். 119 750. எல்லாம் எழுதுனீங்களா? மறுபடியும் வாசிங்க. உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. தாவீது அறிக்கை பண்றார். ஒரு நாள்ல எத்தனை தடவை துதிக்கிறாரா? 7 தடவை துதித்ததுனால அவர் அநேக கிருபைகளை பெற்று சென்றார். அல்லேலூயா. இருதயத்திற்கு ஏற்றவனாக காணப்பட்டார். நாம எத்தனை தடவை துதிக்கிறோம்? எவ்வளவு நேரம் துதிக்கிறோம்? ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார் பாருங்க. ஒரு நாளைக்கு 7 தடவை துதிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நாம் துதிகள்ல பிரியப்படுவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு வேண்டிய நேரங்களில் நாம் ஜெபிப்பது நன்மை, ஜெபிக்கிறோம். அதே போல துதிப்பது ரொம்ப அவசியம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த 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 துதிகளினாலே கிருபை பெருகும். அல்லேலூயா. இந்த கிருபையை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் கிருபை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் கிருபை கொடுத்திருக்கிறார். கிருபை என்றால் தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற இந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு. அவர் கொடுத்ததை எப்பவுமே என்ன செய்யணும்? பெருக பண்ணணும் பாருங்க. அதனாலதான் தாளந்து குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு தாளந்தையும் 5 தாளந்தையும் 3 தாளந்தையும் கொடுத்துட்டு தூர தேசத்துக்கு போய் திரும்பி வரும் பொழுது நீ என்ன பண்ணன்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் குழியை தோண்டி புதைச்சு வச்சிருக்கேன் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும் பொழுது ஆண்டவர் விசனப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மிடத்தில் ஆண்டவர் விரும்புவது என்ன? ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை பெருக பண்ணணும்னு விரும்புகிறார். இல்லையா? அப்படித்தானே? இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம், ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு போறோம்னா நம்ம விருப்பம் என்னவா இருக்கும்? அடுத்த மாசம் ஒரு 15,000 ரூபாய் 12,000 ரூபாய் கிடைக்கணும்னு இருக்கும். ஒரு தொழில் செய்கிறோம், அதுல வருமானம் கிடைச்சிச்சுன்னா அடுத்த மாசம் இதை விட கூட கிடைக்கணும்னு இருக்கும். அப்போ பெருகணும்னு சொல்லி நாம் விரும்புகிறது போல தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். எல்லாமே பெருகணும்னு சொல்லி அவர் நமக்கு கொடுத்த கிருபை அப்படியே இருக்குது. அவர் நம்ம எல்லாருக்கும் கிருபையை கொடுத்திருக்கிறார். காலைதோறும் உடைய கிருபை புதிதா இருக்கும். புதிய கிருபையினால ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். அந்த கிருபைய பெருக பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பெருக பண்ணணும். இப்போ பால் இருக்குது, அடுப்புல வச்சிருக்கிறோம். அதிக ரொம்ப கூட்டினா என்ன செஞ்சிடும்? வேகமா கொதிச்சு பொங்கிடும் பாருங்க. அப்ப அதே போல நாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையை பெருக பண்ணுவதற்கு ஸ்தோத்திரமும் துதியும் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ண 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 துதி செலுத்த 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 ஆண்டவரை ஆராதிக்க 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 நம்ம மேல ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபை பெறும். அல்லேலூயா. கிருபை அதிகமா இருக்கும் பொழுது ஒன்று சேதப்படுத்த முடியாது. இந்த கிருபை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும். அப்போ நாம் துதிப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. முதலாவது பார்த்தோம், பரிசுத்தமாய் வாழ வேண்டியது தேவனுடைய சித்தம். இரண்டாவது, துதிப்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. நாம் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில என்ன செய்யக்கூடாது? புறப்படக்கூடாது. அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14 வாசிங்களேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுங்கள். நாடுங்கள்னா விரும்புங்கள், தேடுங்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறது சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் வாழவும் நீங்கள் நாடுகள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் சமாதானமாய் இருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பரிசுத்தமாய் இருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. துதிப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 முதல் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 முதல் வாசிப்போம்.
அல்லேலூயா. அவருடைய வரியை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அல்லேலூயா. அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியங்களில நாம் ரொம்ப கவனமாய் அதை அவருக்கு கொடுப்பதில் ரொம்ப கவனமாய் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் ஓடலாம், நினைக்கலாம், சிந்திக்கலாம், பிரயாசப்படலாம். ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு ஓட்டம். அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு ஓட்டத்தை குறித்து நான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு தான் என்ன செய்யணும்னு இப்ப தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச காலம் ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குது? பைத்தியமா தான் இருக்கும். ஆண்டவர் வருவாராம் அப்படின்னு சொல்லி கேலி செய்கிற ஜனங்கள் உண்டு. அவங்க அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி அசட்டை பண்ணுகிற ஜனங்கள் உண்டு. ஆனால் சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் சதியாய் செய்வார், வந்து நிற்பார். வந்து நிற்கும் பொழுது நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் வரணும், நம்முடைய குடும்பமே அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கணும். அதற்கு அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அல்லேலூயா. நம்ம விரும்புகிறபடி வாழ்வதற்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்லவே. நீங்கள் நானும் யாரு? உலகத்துக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்கள். உலகத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், உலகத்துக்குரியவர்களே ஓடுகிறார்கள். ஆனால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், தேவனுக்குரிய பிள்ளைகளாகிய நீங்கள், நானும் எதை சிந்திக்க வேண்டும்? தேவனுடைய சித்தத்தை குறித்தே சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. அதை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கமா? நம்ம எங்க சந்தோஷமா இருக்கும்? சந்தோஷத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷம் நிறைய நேரங்கள்ல போயிருக்கு பாருங்க. சந்தோஷத்தை விசுவாசம் என்ன செய்யறான்? எடுத்து போடுகிறான். அல்லேலூயா. நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷம் எப்ப வரும்? தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது வரும். அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோமா? ஜெபம் பண்றோம். எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் ஜெபம் பண்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்ப ஜெபிச்சுட்டே இருக்கும் போது இடையில விட்டுருவோம் பாருங்க. அது 4 நாள் ஊருக்கு போயிட்டேன், அதனால ஜெபம் பண்ணல. 4 நாள் இங்க ஒரு வேலையா இருந்தது, அதனால ஜெபம் பண்ணல. அப்படி அநேக சூழ்நிலைகளை வைத்து விட்டு நாம் ஜெபிக்காமல் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கிறது? இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். எந்த ஜெபத்தை நாம் நிறுத்தி விட்டோமோ அதை மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டும். இடைவிடாமல் நாம் ஜெபிக்கிறது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இடையில எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய ஜெபம் நிறுத்தப்படக்கூடாது. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இது தேவனுடைய சித்தம். இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். இது தேவனுடைய சித்தம். ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். முதலாவது நாம் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது, புத்தி உள்ள ஆராதனையா இருக்கிறது என்று சொல்லி தியானிச்சோம். 2வது நாம் துதிக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்கிறதுனா உயர்த்துகிறது. அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி உயர்த்துகிறது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 3வது நாம் தியானிச்சோம், யாவரோடும் சமாதானமாய் இருக்கிறது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. யாவரோடு சமாதானமாய் இருக்கிறது. ஸ்தேவானை அடிச்சு கொள்றான். ஸ்தேவானை அடிச்சு கொள்ளும் பொழுது ஸ்தேவான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த இரத்த பழி இவர்கள் மேல ஒரு பிள்ளைகள் மேலும் சுமரக்கூடாதுன்னு சொல்லி. அல்லேலூயா. இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு ஸ்தேவான். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இயேசுவை பிரதிபலிக்கிறோம்? இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு காரியம் நம்மிடத்துல வேணும்.
இயேசுவை ஆராதிக்கிறவர்களாகிய நாம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவர்களாகிய நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். மூன்றாவது 18வது வசனம் வாசிங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோபு சொன்னாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எந்த காரியம் நடந்தாலும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். நடக்கலனாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும், எடுத்தாலும் ஸ்தோத்திரம். இந்த கொடுத்தால் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆண்டவர் நான் ஜெபிச்சேன், கொடுத்துட்டாரு, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எடுத்தா ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அநேகருக்கு என்ன செய்யாது? வராது பாருங்க. அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து. அதனால மறுபடியும் முதல் வாசிங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும். ஆண்டவரே, எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்க? ஆண்டவரே உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற என்னுடைய சித்தம் என்னன்னா, சந்தோஷமா இருக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணணும், பரிசுத்தமாய் வாழணும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெச்சமனே தோட்டத்திலே போய் இப்படியாய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அதுல வேற வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது மறுபடியும் அவர் அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மறுபடியும் அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மறுபடியும் எப்படி செய்கிற? ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி இல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இதே காரியத்தை நாம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேல் 5:19. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா? 2 சாமுவேல் 5:19 வாசிங்க. ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. தாவீது ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை விசாரிக்கிறார். அல்லேலூயா. கேட்டாரா? விசாரித்தாரா? இந்த வார்த்தை எப்படி இருக்குது? விசாரித்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, இதை தாங்கன்னு சொல்லி கேட்கிறது ஒன்று, விசாரிக்கிறது ஒன்று. அல்லேலூயா. இந்த விசாரிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அவர் விசாரிக்கிறார். என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, ஏன், என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்மளை விசாரிக்கிறார். இன்னைக்கு ஜெபம் பண்ணியா? இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணியா? இன்னைக்கு பரிசுத்தமா வாழ்ந்தியா? இன்னைக்கு வேதத்தை வாசிச்சியா? அவர் விசாரிக்கிறார். பாஸ்டர் விசாரிக்காம போயிடலாம். அல்லேலூயா. அவர் விசாரிக்கிறார். அல்லேலூயா. கூட இருக்கிறவங்க விசாரிக்காம போகலாம், அவர் விசாரிக்கிறார். விருந்தாளி வந்தவங்க விசாரிக்காம இருக்கலாம், அவர் விசாரிக்கிறார். அல்லேலூயா. விசாரிக்கிறவர் நம்மிடத்திலே விரும்புகிற காரியம் நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். இந்த தாவீது ஆண்டவரிடத்துல போய் ஒரு விசாரிக்கிறான். என்ன விசாரிக்கிறான்? ஆண்டவரே, பெலிஸ்தருக்கு விரோதமாய் நான் போகலாமா? இந்த யுத்தம் பண்ணுகிறதுக்கு நான் போகலாமா? போவா வேணாமா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்கிறான்? ஆண்டவரிடத்துல கேட்கிறான். ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார்? போ. அல்லேலூயா. பதில் உடனே வருது பாருங்க. அல்லேலூயா. விசாரித்தால் பதில் உடனே ஒரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருக்கு ஆர்டர் போட்டா பதில் தாமதமா தான் வரும். ஆண்டவரே, எனக்கு இந்த பேனாவை நீங்க வாங்கி கொடுத்துருங்க, இந்த பேனாவை நீங்க வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்றது ஒண்ணு. ஆண்டவரே,
இந்த பேனா உங்களுக்கு சித்தமானால் நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொன்னா உடனே வாங்கி கொடுத்துருவார். அல்லேலூயா. அவருடைய சித்தம் உடனே நிறைவேறும். அப்போ அதுதான் தாவீது சொல்றாரு. அவர் யுத்தத்துக்கு கிளம்பி போவதற்கு முன்னாடி என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் யுத்தத்துக்கு போகலாமா, இதை வாய்ப்பு பண்ணுவீரா என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு போ அப்படின்னு சொல்லி. அதே தாவீது 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 23 4வது வசனம். அப்பொழுது தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ. மறுபடியும் முதல்ல வாசிங்க. அப்பொழுது தாவீது திரும்பவும், அந்த வார்த்தை ஹண்டல் பண்ணுங்க, திரும்பவும். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. ஆனாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேதத்துல எப்பப்பெல்லாம் மறுபடியும் ஆனாலும் என்ற வார்த்தை இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு ஆரம்பம் இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆரம்பம் இருக்குதுன்னு அர்த்தம். இங்க மறுபடியும் கர்த்தரிடத்திலே தாவீது விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறார்? மறுபடியும் திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. நீ அங்க போ, அவனை நான் உன் கையில கொடுப்பேங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ போய் ஒன்னும் சண்டையெல்லாம் ஒன்னும் பெருசா ஒன்னும் போட வேண்டாம், நான் அவனை உன் கையில ஒப்பு கொடுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல விசாரிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்துல நாம் விசாரிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பேசுகிற தேவன். ஆண்டவரே, இதை செய்யலாமா என்று சொல்லி தேவனிடத்திலே நாம் விசாரிக்கும் பொழுது தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சின்ன காரியம் செய்தாலும் பெரிய காரியம் செய்தாலும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து அவரிடத்திலே விசாரிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இதை செய்யலாமா, ஆண்டவரே நான் இங்கு போகலாமா என்று சொல்லி நாம் விசாரிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் விசாரித்து தேவனுடைய சித்தத்தின்படியாய் செய்வோமானால் ஆண்டவர் நன்மையாய் பெருக செய்வார். அல்லேலூயா. நாம் நம்முடைய விருப்பத்தின்படி ஒரு நாள் ஒரு காலம் செய்யக்கூடாது. மனுஷனுக்கு நன்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ முடிங்க பாப்பா, அது முடிவோ எப்படி இருக்குமா? மரணம். அல்லேலூயா. அப்ப நாம் விரும்புகிற வழி சில நேரங்களில் மரண பாதைகளாய் போய் விடுகிறது. ஆனால் கர்த்தருடைய சித்தம் அது எப்படி இருக்கிறது? அது பரிபூர்ண நன்மையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அப்போ நாம் எந்த காரியத்தை செய்தாலும் தேவனுடைய சித்தத்தை நாம் விரும்பி அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் செய்ய வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன், ஏதாவது செடி வைக்கணும்னா செடி வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்து அதை வச்சிருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே, இந்த செடியை எங்க வைக்கணும், செடிய எங்க வைக்கணும் அப்படி சொல்லி ஜெபம். ஆண்டவர் சொல்ற இடத்துல தான் கொண்டு போய் அந்த செடியை கூட நடணும். அல்லேலூயா. ஏன்? இது யாருடைய வாசஸ்தலம்? கர்த்தருடைய வாசஸ்தலம். என்னை ஆண்டவர் எத்தனை நாள் உயிரோட வைத்திருக்கிறாரோ அதுவரையில் நான் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் எடுத்துக் கொள்வாரானால் யாரை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ அவருடைய ஸ்தலத்துல அவருடைய சித்தம் தான் என்ன செய்யணும், நடக்கணும். ஏன் விருப்பப்படி நான் எதையாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணா அது நன்மையா என்ன செய்யாது, இருக்காது. அல்லேலூயா. ஒரு செடி நடணும்னாலும் இந்த செடியை எங்க நடணும்னு ஆண்டவரிடத்துல கேட்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் சொல்லுறதை நீ செய்தால் என்ன செய்யும்? தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். அல்லேலூயா. மரியாதை சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும். அவர் சொல்லுகிறபடி நாம் செய்ய வேண்டும். அதுக்கு ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். அப்போ நாம் தேவனுடைய சித்தத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்வதற்கு தேவனுடைய சித்தம் நம்மை குறித்து என்னவாய் இருக்கிறது? நாம் முதலாவது சொல்லுங்க, பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நான் பரிசுத்தராகிய நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன தேவன் நம்முடைய பரிசுத்தத்தை பார்க்கிறார். உலகம் பணத்தை பார்க்கும், தேவனோ பரிசுத்தத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? உலகம் பணத்தை பார்க்கும், தேவன் பரிசுத்தத்தை பார்க்கிறார். உலகம் பர்ஸ பார்க்கும், ஆண்டவர் பரிசுத்தத்தை பார்க்கிறார். பர்ஸ் நிறைய பணம் இருந்தா அவனை சுற்றி ஆட்கள் வருவாங்க.
ஆனால் உன் இருதயம் நிறைய பரிசுத்தம் இருக்குமானால் உன்னை தேடி ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் அவர் வருவார். சிங்கத்து பக்கத்துல இருந்தாலும் சிங்கத்து வாய மூட என் தேவனால் முடியும். அல்லேலூயா. எரிகிற அக்னிக்குள்ள தூக்கி போட்டாலும் பரிசுத்தமாய் வாழ்வாய் என்று சொன்னால் உன் முடி கூட கருகி போகாது, உன் முடி கூட உதிராதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லுகிறது. அப்போ பரிசுத்தத்தை குறித்து நாம் ஓட வேண்டும். இது பரிசுத்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்திலே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ நம்முடைய சரீரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இது என்னது? இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது இப்ப நம்ம சர்ச் இருக்குது, சர்ச்சில் நைட்டு என்ன செய்யறோம்? லைட் போடுறோம் பாருங்க. லைட் போட்டாதான் என்ன செய்யுது? வெளிச்சமா இருக்குது இரவு நேரங்கள்ல. அப்போ நம்முடைய சரீரத்திற்கு வெளிச்சமாய் இந்த கண்ணை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கிறார். இந்த கண்ணு தெளிவா இருந்துச்சுன்னா இந்த சரீரம் முழுவதும் என்னமா இருக்குமா? வெளிச்சமா இருக்கும் சொல்றாரு. இல்லையா? உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உங்கள் அவைகளில் ஒன்றும் இருளாதபடிக்கு உங்கள் கண்கள் வெளிச்சமாயிருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். அவைகள்ல சிலர் பாதி பக்கம் வெளிச்சமா இருக்கும், பாதி பக்கம் இருட்டா இருக்கும். அப்போ நம்முடைய அவயங்கள்ல எல்லாமே வெளிச்சமா இருக்கும். கை மட்டும் தீமை செய்யும். அப்பப்ப திருடுவேன், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் திருடுவேன், மற்றபடி நான் எதுவும் செய்ய மாட்டேன். அப்ப எது பாவம் செய்து? கை பாவம் செய்யுது. கால் பாவம் செய்தா கால் பாவம் செய்யுது. ஏதாவது ஒரு காரியம் அப்படின்னா குடுக்குன்னு ஓடிடுவேன். அது ஆண்டவருக்கு பிடிக்குது பிடிக்கல பரவாயில்ல, எனக்கு நல்லா பிடிக்குது, ஓடுவேன். இப்ப எது தீமை செய்து? கால் எப்படி இருக்கு? இருட்டா இருக்குது பாருங்க. பேசுவேன், வளவளம் எவனாவது பேசட்டுமே. ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு இடத்துல திண்டுக்கல்ல போகும் பொழுது ஒரு தையர் சொல்றாங்க, யாராவது என்கிட்ட வாய் கொடுத்தா வாய் என்ன செஞ்சிருவேன்? இழுத்துவேங்கிறாங்க. எனக்கு கேட்டோடனே பக்குன்னு ஆயிடுச்சு. அல்லேலூயா. பயமா இருக்குது பாருங்க. வாய் என்ன செஞ்சிருவாங்க? தாவீது வாயை கிழிச்சாரு தெரியுமா உங்களுக்கு? நம்ம சொன்ன எனக்கு தான் ஞாபகம் வந்தது. நான் சொல்லிட்டு வந்தேன், அம்மா வாயை கிழிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆனா கிழிக்க வேண்டியது எந்த வாய்? சிங்கத்தின் வாய். அல்லேலூயா. அது எந்த சிங்கம்? கர்ச்சிக்கிற சிங்கமாகிய பிசாசுடைய வாய்களை கிழிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் அப்படியே இருக்கணும். மனுஷ வாயை குறிச்சு ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் சொல்ற, உங்களை குறித்து தீமையான பொய்யான வார்த்தைகளை சொல்லுவானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். என்னை பத்தி இல்லாத சொல்லிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேற வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாய் அவர்கள் அவமானப்பட்டதற்கு சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களே அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, கல்ல கொண்டு எறிகிறாங்க. இப்படி எல்லாம் பேசினப்ப செஞ்சப்ப அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாங்கள் அவமானப்பட்டதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவமானப்படுவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். அவமானத்தை குறித்து நாம் அழ தேவையில்லை. கர்த்தர் பரலோகத்திலே கணக்கு வைத்திருக்கிறார். நம்மை குறித்து அபரிவிதமாய் பேசுகிற எல்லா காரியங்களும், அபாண்டமாய் பேசப்படுகிற எல்லா காரியங்களை குறித்து கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. நாம் கட்சிக்கிற சிங்கம் போல இருக்கிற பிசாசானவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படிக்கு விசுவாசத்திலே, பரிசுத்தத்திலே, உண்மையிலே, இடைவிடாத ஜெபத்திலே தரித்திருப்போமானால் ஒருவனும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. இந்த வேத வாக்கியம் எல்லாருக்கும் பிடிக்கும். உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதனை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அதே ஆண்டவர் நம்மோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவருடைய சித்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி என்ன நடத்துங்க. உங்க சித்தம் இல்லாத இடத்துக்கு நான் போக கூடாது. உங்க சித்தம் இல்லாததை நான் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. உங்க சித்தம் இல்லாததை நான் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. உங்க சித்தம் இல்லாததை நான் அனுபவிக்க கூடாது. ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். தீமையான வந்த எந்த காரியங்களையும் நாம் அனுபவிக்க கூடாது. அநியாயமாய் வந்த எந்த காரியங்களும் நாம் அனுபவிக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அநியாயமாய் வருகிற எந்த காரியமும் நாம் அனுபவிப்பதற்கு
நாம் ஆசைப்படக்கூடாது. இது பணமாயிருக்கலாம், பொருளாயிருக்கலாம், வேற எந்த காரியமாயிருக்கலாம். ஏன்னா சில நேரங்கள்ல நம்மளை நாம் விழுவதற்கு பிசாசானவன் நிறைய சிக்க உண்டு பண்ணுவான். ஒரு இடத்துல போய் நான் பெட்ரோல் போடும்போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், பெட்ரோல் போட்டு விட்டு நான் கொடுத்து விட்டேன், ஆனால் நான் அதிக பணம் கொடுத்துட்டேன்னு சொல்லி மறுபடியும் நிறைய பணத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. மறுபடியும் மறந்துட்டு மறுபடியும் காசு நிறைய கொடுக்குறான். வாங்கி பார்த்துட்டு என்ன அப்படின்னு, மீத காசு அப்படின்னா, நான் கொடுத்தது சரியா போச்சு தம்பி அப்படின்னு. இல்ல நீங்க இவ்வளவுதான் கொடுத்தீங்க, மீத காசு நான் கொடுக்கணும்னுங்கிறான். அப்போ நம்முடைய இருதயத்துல என்ன ஓடும்? நல்லா ஏமாந்துட்டான், வாங்கி என்ன செஞ்சிருவோம், கையில வச்சுட்டு வந்தா அவனுக்கு தெரியவா போகுது? தெரியாது அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் இந்த உலகத்தை மறைத்து விடலாம், எல்லாவற்றையும் மறைத்து விடலாம், ஆனால் அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்முடைய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால நீங்களும் நானும் அதிகமாய் வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்ம மேல அவர் பிரியமாய் இருக்கிறார். இல்லையா? நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளையை நேசிப்பது போல ஆண்டவர் நேசிக்கிறாரு, நேசிக்கிறார். பாருங்க, நான் சொல்லுகிறேன், நாம் சிறு கூட்டமாய் இருக்கிறோம், சீக்கிரத்திலே ஆண்டவர் திரள் கூட்டமாய் மாற்ற போகிறார். இல்லையா? அவர் சொன்ன வார்த்தையில ஒன்றும் தரையில விழாது. அதனால அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். இல்லையா? அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பன். நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவேன் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவேன், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். கிடைச்சதுக்கு ஸ்தோத்திரம், கிடைக்காததுக்கு ஸ்தோத்திரம், வந்ததுக்கு ஸ்தோத்திரம், வராததுக்கு ஸ்தோத்திரம், தந்ததுக்கு ஸ்தோத்திரம், தராததுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது பாருங்க எவ்வளவு உற்சாகமான ஒரு காரியம். நம்மிடத்துல நம்முடைய இருதயம் வராது பாருங்க, சில காரியத்துக்கு மன கஷ்டமாயிரும். ஆண்டவர் நம்மிடத்துல எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தேவனுடைய பரிசுத்தமான சித்தம், பரிபூர்ணமான சித்தம், பரிசுத்தமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எதை செய்தாலும் ஆண்டவரிடத்துல விசாரித்து செய்யணும். ஆண்டவரே, ஒரு டிவி வாங்க போறேன், வாங்கவா வேணாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல கேட்கணும். அநேக நம்முடைய சுய இச்சையினாலே அநேக காரியங்களை வாங்கி விட்டு நாம் என்ன செய்கிறோம்? ஒருத்தர் சொன்னாரு, பெரிய ஒரு அந்த வீட்டுல பார்த்தேன், டிவி இங்க அங்க அங்க ஆரம்பிச்சு இங்க வரையில இருக்குது. அது எத்தனை இன்ச்சின்னு தெரியல, மறந்துட்டேன். அது சினிமா தியேட்டர் போல பயங்கரமான டிவி இருக்குது. அந்த வீட்டுல ஜெபிக்கும்படியாய் போயிருந்தேன். அப்போ சொன்னாரு, பாஸ்டர் 36 லட்சம் ரூபாய் கடன். எத்தனை கடன்? 36 லட்சம் ரூபாய் கடன். ஜெபம் பண்ணுங்க. அப்போ கடன் எதனால வந்தது? எதனால வந்தது? இச்சையினால வந்தது. வீட்டுல பாதி அளவு பெரிய டிவி வைப்பது தேவனுடைய சித்தமா என்று சொல்லி நாம் தியானிக்க வேண்டும். இல்லையா? அப்போ நம்முடைய சுய இச்சையினால அநேக கடன்களை வாங்கி நம்முடைய விருப்பத்தின்படி பொருட்களை வாங்குவதற்கு ஆண்டவர் பொறுப்பாக மாட்டார். இல்லையா? அப்போ நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு நாம் அநேக கடன்களை வாங்க ஒரு நாளும் நம்மை ஒப்புக் கொடுக்க கூடாது. இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து நாம் ஒவ்வொரு பொருட்களை வாங்க வேண்டும், ஒவ்வொரு காரியத்தை செய்ய வேண்டும். இன்னொரு நபரை சந்திச்சேன், சொன்னாங்க, பயங்கர பிரச்சனை, எங்களால சமாளிக்க முடியல. ஏன் சமாளிக்க முடியல? என்ன பிரச்சனை? எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? நான் 15,000 சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, என்ன எங்க இருக்கிறீங்க? ஒரு வாடகை வீட்டுல தான் இருக்கிறோம். எவ்வளவு வாடகை? 8,500 ரூபாய் வாடகை. எவ்வளவு வாடகை? 8,500 ரூபாய் வாடகை. ஏன் ஒரு 3,000 ரூபாய் 3,500 ரூபாய் வாடகையில இருக்கலாம்ல? இல்ல, இருக்க முடியாது, அங்க வசதி கம்மியா இருக்குது, எங்களுக்கு இதுதான் பிடிக்குது. அப்போ சுய இச்சையினால என்ன செய்யப்படுகிறோம்? வேற வழி இல்ல. அவங்களுக்கு பாருங்க, அந்த 3,000 ரூபாய் 3,500 ரூபாய் வாடகையில அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியல. 8,500 ரூபாய்க்கு தான் இருக்க முடியும். ஆனால் வாங்குகிற சம்பளம் 15,000. அப்போ வாங்குறதுக்கு மிஞ்சி நாம் செயல்படும் பொழுது அதுல அநேக இடர்களை நாம் சந்திக்க நேரிடும். இல்லையா?
இதெல்லாம் தான் ஞானமாய் செயல்படுகிற காரியம். ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் ஞானமாய் செயல்படணும் பாருங்க. எதற்கு செலவு செய்ய வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஞானமாய் திட்டமிட்டு செயல்படும் பொழுது தேவன் நன்மை ஆணைகளை தருவார். அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். கண்களுக்கு மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, நன்றியோடு ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம். கேட்ட வார்த்தைப்படியா உங்களுடைய சித்தம் நாங்கள் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. பரிசுத்தமாய் வாழ, இடைவிடாமல் ஜெபம் பண்ண, சமாதானமாய் இருக்க, எல்லாவற்றையும் சோதனம் பண்ண, இப்படி ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளாய் வாழ உதவி செய்யும்பா. பாதுகாத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.